4 கலீஃபாக்களில் அதிகம் ஆட்சியாண்ட கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் 2.5 வருட காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம், அடுத்து நாம் பார்க்க போகிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 13 ஆண்டு காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில மாதங்கள். காரணம், அது மிகப்பெரிய குழப்பத்திற்குரிய ஒரு ஆண்டு. இந்த 10 ஆண்டு காலம் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவி அதற்கு மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்து இவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பெரிய அளவில் பறந்து விரிந்து அதிகப்படியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய நாடுகள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த உத்தம சீலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர் மக்களோடு நடந்து கொண்ட முறை, அவருடைய ஏழ்மை, தன்னிடத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தனக்கு கீழ் இருக்கிற மக்களின் மீது அவர் பரிதாபப்பட்ட நிலைப்பாடு, எப்படியெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற தோழர்களிடத்தில் அன்பாய் பாசத்தோடு நடந்தார்கள். தவறு செய்கிற பொழுது தனிமையில் அமர்ந்து அவருக்கு அவரே கேள்விகளை கேட்டுக்கொண்டு எப்படி ஒரு சுய பரிசோதனை செய்து ஒரு ஆட்சி ஆண்டார் என்பதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் சுருக்கமாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் இஸ்லாம் வளர்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் புத்தக வடிவத்தில் தொகுக்கப்பட்டது. தொகுக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆன் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் பத்திரமாக இருந்தது. அவர் மரணித்தவுடன் அந்த திருக்குர்ஆன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுமாகிய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அந்த திருக்குர்ஆன் பத்திரமாக இருந்தது, பாதுகாக்கப்பட்டிருந்தது. திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளுடைய விஷயத்தில் சொன்ன சட்ட திட்டங்கள், ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த போதனைகள், இவைகளை எல்லாம் தொகுக்க ஆரம்பிக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எழுத்து வடிவில் அல்ல, சட்டங்களாக. ஒவ்வொரு காரியத்திற்கும் என்னென்ன சட்டங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் 2 வகைப்படும். ஒன்று கொள்கை சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள். அதில் எந்த நபித்தோழருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. அல்லாஹுவை குறித்தோ, வானவரை குறித்தோ, வேதத்தை குறித்தோ, நரகத்தை குறித்தோ, சொர்க்கத்தை குறித்தோ, விதியை குறித்தோ, தூதரை குறித்தோ, ஈமான் சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட, அகீதா சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே கிடையாது. அது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட, தினசரி